சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மண். 10,000க்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகளில் பங்கேற்றுள்ள மாலதி லக்ஷ்மண் கடந்த 40 ஆண்டுகளாக இசைத்துறையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பார். தேனிசை என்ற தேவாவினால் பின்னணி பாடகியாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட மாலதி லக்ஷ்மணுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுத்தந்த பாடல் என்றால் அந்த பாடலின் வெற்றியை தொடர்ந்து தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா உட்பட எல்லா இசையமைப்பாளருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற மாலதி லக்ஷ்மண் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறது. மேடையில் பாடுறதுக்கும் திரைப்படங்களில் பாடுறதுக்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் எதாவது இருக்கா? நிறையவே வித்தியாசம் இருக்குது சார். அப்படியா? மேடை எப்பயுமே நான் நிறைய இடத்துல சொன்னது சார், மேடை பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். அப்படியா? ஆமாம், மேடையில் பாடுறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார். அதுவும் முந்தி வந்து ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் எடுப்பாங்க. ஒரு சாங்கை வந்து பல ரிஹர்சல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு டேக்கில் எடுப்பாங்க. பட் இப்போ ரெக்கார்டிங் அப்படி இல்லை சார். டெக்னாலஜிலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துருச்சு. ஸோ ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட அந்த ஒரு வார்த்தையே கட் பேஸ்ட் பண்ணுறாங்க, பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் கச்சேரி அப்படி இல்லை சார். நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணாலும் அது தப்பு பண்ணது தான். அந்த இடத்துல போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, வேணால் மறுபடியும் வேணால் இன்னொரு வாட்டி பாடுறேன்னு வேணால் சொல்லிட்டு பாடலாம். பட் நல்லா பாடணும் அப்படின்னா ஒன்ஸ் மோர் அவங்களே கேட்பாங்க. மேடையில் பாடுறதுன்றது ரொம்ப சிரமமாக. அதனால தான் சார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா SPB அங்கிள், ஜானகி அம்மா, சுசீலா அம்மாலாம் இப்போ பாடும்போதும் அப்போ ரெக்கார்டில் நம்ம எப்படி கேட்டோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க அது நிறைய முறை ரிஹர்சல் பார்த்துட்டு அந்த பாட்டை வந்து ரெக்கார்டிங்கில் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் சார். கச்சேரியில் பாடுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா மைக் நல்லா அமையணும், நமக்கு ஆடியோ நல்லா கேட்கணும். அதை தவிர்த்து நம்ம மூடு அன்றைக்கி நல்லா இருக்கணும், நம்ம குரல் வளம் நல்லா இருக்கணும், அன்றைக்கி ஆடியன்ஸ் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும், நல்லா எனர்ஜியாக இருந்தாங்கன்னா தான் நம்ம பாடுறதுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ நிறைய இருக்குது சார். மேடை வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் சார் பாடுறது. உங்களை இந்த இசைத்துறைக்கு கூட்டிகிட்டு வந்ததில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது? முதற் பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சார். ஃபஸ்ட்டு பங்கு எங்கள் அம்மாவுக்கு தான். நான் நல்லா பாடுவேன்றதே அவங்க மூலியமாக தான் எனக்கே தெரியும் நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு. அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், யாராவது வீட்டுக்கு வந்தாலும் என் பொண்ணு நல்லா பாடுவா, ஒரு பாட்டு பாடுவா கேளுங்களேன் அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் என்னோட இது. அதுக்கப்புறமா அவங்க தான் கச்சேரியில் பாடணும், நான் ஒரு பெரிய பாடகியாக வரணும்னு அவங்களோட ஆசை தான் அது. எனக்கு என் மேலே பெரிய நம்பிக்கையே இல்லை. நம்ம நல்ல பாடகி அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இல்லை. எனக்கு நம்ம நல்ல பாடகின்லாம் சொல்ல பாடகி வேணால் சொல்லிக்கலாம், நல்ல பாடகி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ராவான வாய்ஸாக தான் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும். மேபி நான் கச்சேரியில் பாடுறது சாஃப்டாக எல்லாரோட பாட்டும் பாடுறேன். பட்டு ஆனால் சினிமாவில் பாடினதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் என்னோடய குரலை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் ஒரு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு எதேர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் அண்ணாவோட ரிசப்ஷனில், மேரேஜ் ரிசப்ஷனில் பாடி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்ட இசைக்குழுக்கள் தான் நான் சொல்லணும். ஏன்னா இவங்க நல்லா பாடுறாங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இசைக்குழுக்கள், அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சார். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க பாடுறது? நான் ஸ்கூல்லேயே ஆரம்பித்தேன் சார். அப்படியா? ஸ்கூலில் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து ABCDEFG. அது வந்து ஒரு பாட்டாக எனக்கு அது கற்றுக்கிட்டதுனால அந்த ABCDயை இன்னி வரைக்கும் அது ஒரு பாட்டாக தான் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி இது ஓர் அத்திப்பழம் என்றவன் ஆசைப்பட்டான் என்பவன் இதோ என்றான். அது மாதிரி தமிழ் ஐயும் நான் பாட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் பாட்டு வந்து எனக்குள்ளே வந்தது.
ஸோ நான் ஸ்கூல்லேயே நிறைய வந்து பாட்டு போட்டி தான் சார் கலந்துப்பேன். மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லைன்னா 2வது ப்ரைஸ் இது மாதிரி வாங்கிடுவேன் சார் நான். அந்த காலத்தில் யாருடைய தீவிர ரசிகை? சித்ராம்மா தான் சார். எனக்கு நினைவு தெரிஞ்சு பாட்டு அப்படின்னு நான் ரசிச்சு அதாவது நம்ம காதில் சும்மா அப்படி போகும்போது விளையாடும்போது கேட்டதெல்லாம் வேறு. அப்போ இவங்க தான் பாடியிருக்காங்க, இது வந்து சுசீலாம்மா பாடியிருக்காங்க, இது வந்து டிஎம்எஸ் ஐயா பாடியிருக்காருன்னு அறியாத பருவம் அப்போ நம்மளுக்கு எல்லாமே. அப்புறம் நான் வந்து ஒரு வயது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போது இந்த பாட்டு நம்ம கண்டிப்பாக கேட்கணும், இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நான் கேட்டது வந்து சித்ராம்மாவோட குரல் தான். பூவே பூச்சுடவா அந்த டைமில் நான் ஸ்கூல் படிச்சுட்ருக்க டைம் சார். அப்போ அதில் வந்து எல்லா பாட்டும் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தேடி தேடி பாட்டுங்கள்லாம் நம்ம இந்த கேசட்டில் கிடைக்கும் இல்லைங்களா, அப்போ அப்படி ஆரம்பித்தது சுசீலாம்மா, ஜானகி அம்மா, எல்லா ஜாம்பவான்கள் பாட்டும். அதுக்கப்புறமா ஓ இவங்க இந்த பாட்டு பாடியிருக்காங்க, இதில் இந்த பாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது, ஓ இந்த பாட்டு ஜிக்கி அம்மா பாடியிருக்காங்களா, இது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு தேடி தேடி அதுக்கப்புறமா பாடகர்களோட பாடல் எடுத்தது தான். பட் எனக்கு தெரிஞ்ச சித்ராம்மா பாட்டு தான் நான் கேட்க ஆரம்பித்த பாட்டு சார். சித்ராம்மா, எஸ்பிபி அங்கிளோட பாட்டு தான். அவங்களுடைய குரலில் இருக்கிற யூனிக்னஸ் அப்படின்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லார்கிட்டையுமே ஒரு ஒரு யூனிக் இருக்குது சார். இப்போ சுசீலாம்மான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலாப்பழத்தை எடுத்து போய் தேனில் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு குரல். பலாப்பழமே ஸ்வீட்டாக இருக்கும், அதை எடுத்து போய் தேனில் போடும்போது இன்னும் எப்படி ஸ்வீட்டாக இருக்குமோ அது மாதிரி தான். வாணி அம்மா பார்த்தீங்கன்னா, வாணி அம்மாவோட குரல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்பி நம்ம இழுத்தா எப்படி அது ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஒரு குரல் அவங்களோட குரல். பிசுறு இல்லாமல் ஒரு அப்படியே ஒரு ஒரு ஷார்ப்னஸ் அவங்க வாய்ஸில் எப்போயுமே இருக்கும். இப்போ எல்லாரீஸ்வரி அம்மா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துள்ளல் இருக்கும் அவங்களோட வாய்ஸில். அது அம்மன் பாட்டாக இருக்கட்டும், அவங்க பாடின கிளப் சாங்ஸாக இருக்கட்டும், அவங்க பாடின மெலடியாக கூட இருக்கட்டும் சார். இப்போ காதோடுலாம் அவங்க வந்து காதோடு தான் அதுலேயே ஒரு துள்ளல் இருக்கும் அவங்க பாடுறது அந்த வாய்ஸ்லேயே. ஜானகி அம்மா அதில் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும், அவங்க எந்த பாட்டு பாடினாலும் நமக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும். எஸ்பிபி அங்கிளே சொல்லுவாராம், உங்களோட டூயட் பாடுறதுல வந்து யார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஜானகி அம்மா அப்படி. ஸோ அவங்களோடதுல வந்து அந்த ஒரு நம்ம கேட்கும் போதே அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். சித்ராம்மா அது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாய்ஸாக இருக்கும் எனக்கு எப்போயுமே. அவங்க எப்படி அவங்க நேச்சுரலாக ஒரு குழந்தைத்தனமாக எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க குரல்லையும் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்மளுக்கு அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம்ல அந்த மாதிரி எல்லார் வாய்ஸ்லேயுமே சார். இப்போ மேல் வாய்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்பிபி அங்கிள் வாய்ஸில் வந்து அவ்வளோ ஒரு லவ் இருக்கும், அது அப்படியே என்னன்னே தெரியாது, ஒரு மேஜிக் இருக்கும் அவரோட வாய்ஸில். ஏசுதாஸ் அங்கிளோட வாய்ஸும் அப்படி தான், ஒரு சோகமான பாட்டாக இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு ஜீவன் இருக்கும். டிஎம்எஸ் ஐயா வந்து யார் பாடுறாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எம்ஜிஆர் தான் சிவாஜி ஐயா பாடினது அப்படின்ற மாதிரி அவர் யாருக்கு நடிச்சிருக்காரோ பாடியிருக்காரோ அது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ சீர்காழி ஐயா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பீர குரல், அது கம்பீரமான ஒரு குரல். டிஆர் மகாலிங்கம் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சங்கதியெலாம் இன்னை வரைக்கும் யாரும் போட்டு நான் சரியாக பார்த்ததில்லை. அப்படி ஒரு சங்கதி அப்படியே சில்லறை எடுத்து கொட்டினா எப்படி ஒரு கலகலகலன்னு ஒரு சவுண்டு வருமோ அந்த மாதிரி. ஸோ எல்லார் வாய்ஸ்லேயுமே ஒரு யூனிக் இருக்குது சார். முதலாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஏறின மேடைன்னா எதை சொல்லலாம்? ப்ரொஃபஷ்னலாக எனக்கு சம்பளம் கொடுத்த மேடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சி தான் சார். 50 ரூபா சம்பளம் எனக்கு. எப்படி வாய்ப்பு அமைஞ்சது? நான் தான் எங்கள் அண்ணாவோட ரிசப்ஷனில் பாடினேன். அது ஒரு விளையாட்டாக பாடினேன். ஸ்ருதினா என்னன்னு தெரியாது, தாளம்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் என்ன ஸ்ருதியில் பாடுவீங்கன்னு கீபோர்ட் பிளேயர் கேட்குறாரு, ஸ்ருதியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்கான நாலேஜில் தான் நான் மேடை ஏறினது. அப்போது நம்ம ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த பயம் இல்லை எனக்கு அப்போ மேடையில் பாடும்போது. 2வது மேடை உடனே என்னை கூப்பிட்டாங்க, எஸ்என் சுரேந்தர்னாவோட ப்ரோக்ராமு, ரவி நின்னிசை கனவுகள் சொல்லிட்டு. அதில் இருந்த எல்லாருமே இப்போ ரெக்கார்டிங் பிளேயர்ஸாக இருக்காங்க. அதில் வாசித்த ஆர்கெஸ்ட்ராவில் வாசித்த எல்லாருமே. அப்போது எஸ்என் சுரேந்தர்னாவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று நுங்கம்பாக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் சார். அது அப்போ ஒரு பாட்டு தான் கொடுப்பாங்க எனக்கு, வான் மேகம், அப்படி இல்லைன்னா காக்கி சட்டை போட்ட மச்சான். இந்த 2 பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா அப்போ அவ்வளோதான் எனக்கு தெரியும், ஒரு 2-3 பாட்டு தான் எனக்கு தெரியும். செண்பகமே தெரியும். அப்போது கச்சேரி முடிச்சுட்டு வந்தோடனே நல்லா பாடுறோமா இந்தம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபா எனக்கு சம்பளம். அதுதான் நான் ப்ரொஃபஷ்னலாக பாடின மேடை சம்பளம் வாங்கினதுனால. இந்த ஸ்வரம் ஸ்ருதி இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டீங்க? இல்லை அதுக்கப்புறமே தெரிஞ்சிருச்சு சார் எனக்கு. அப்புறம் ஒரு மேடை ஏற 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 ஏன்னா நான் ஸ்ருதியோட தான் பாடுவேன் அப்போவே. ஸ்ருதி என்னன்னு தெரியலன்னா கூட தாளம் ஸ்ருதி வந்து எனக்கு தப்பாது எப்பயுமே. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பழகினதா, பாடி பழகினதா இல்லை என் பிளட்லேயே இருந்ததா எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் பாட்டிலாம்
முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டவங்க எங்கள் பாட்டி இல்லாமல். பட் வெளி உலகத்துக்கு வரல. பட் அந்த காலத்தில் அவங்க வந்து அவங்க எங்கள் பெரிய பாட்டி எல்லாருமே வந்து முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டவங்க. ஸோ அதனால் என் பிளட்லேயே அது இருந்ததான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேடை ஏற 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 நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம் இல்லை சார். ஸ்ருதி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும், இந்த பிஜிஎம் வருது, இந்த பிஜிஎத்தில் இத்தனை பாருக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும், இந்த இடத்துல இந்த யூனிக்கான ஒரு சங்கதி இருக்குது அப்படின்னு ஒரு மேடையும் ஒவ்வொன்றும் கற்றுக்க ஆரம்பித்தேன் சார் நான். அதுக்கப்புறமா உடனே நம்ம பத்ம கல்யாண் சொல்லிட்டு நம்ம தினா சார் இருக்கார் இல்லைங்களா, மியூசிக்கர், அவரோட ஃபாதர் தான் என்னோட குரு சார். அவர்கிட்ட உடனே எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு கர்நாடக இசை கிளாஸ் போட்டுட்டாங்க. ஏன்னா அதில் எங்கள் அந்த ரவீனின் இசைக்குழுவில் பரணி அண்ணா ஹரி அண்ணான்னு சொல்லிட்டு 2 பேர் கீபோர்ட் பிளேயராக இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தினா சாரோட பிரதர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் இல்லை யார்கிட்ட கற்றுக்கலான்னு போது எங்கள் ஃபாதர் தான் அப்படின்போது அவர்கிட்ட நான் முறைப்படி சங்கீத கிளாஸ் ரொம்ப நாள் போகலை, பட் கொஞ்ச நாள் போனேன், முறைப்படி சங்கீதம் கற்றுக்க ஆரம்பித்தேன் சார். உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தந்த முதல் மேடை அப்படின்னு எதாவது சொல்லலாம்? நம்பிக்கை தந்த மேடை இப்போ வரைக்கும் நான் பயந்துட்டே தான் சார் மேடை. இது வந்து தன்னடக்கம் அப்படிலாம் கிடையாது. எந்த மேடையுமே எனக்கு ஒரு பயம் கொடுக்கும் சார். ஏன்னா அன்றைக்கி நல்லா பாடணும், அதுவும் குறிப்பாக மேடை பாடகியாக இருந்து பின்னணி பாடகியாக வந்ததுக்கப்புறம் இப்போ ஏறுற மேடைகள்லாம் ரொம்ப பயந்துட்டே தான் சார் இருப்பேன் இன்னி வரைக்கும், ஸ்டில் இன்னை வரைக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குன்னா டென்ஷனாக இருப்பேன் நான். ஐயோ இன்னைக்கு கரெக்டாக பாடணுமே, இது ஒழுங்காக நம்மளுக்கு சங்கதி வரணுமே, ஒழுங்காக பாடணுமே, இந்த பாட்டு ஒழுங்காக பாடணுமே, திடீர்னு ஏதாவது ஒரு பாட்டு புதுசாக எடுத்திருப்போம், அந்த பாட்டை ஒழுங்காக மேடையில் பாடணுமேன்ற டென்ஷன் எப்பயுமே எனக்கு இருக்கும் சார். நம்பிக்கை கொடுத்த மேடைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க ரிஹர்சல்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க சார். நான் அங்கே இருக்கும்போது ரிஹர்சல்ஸ் நிறைய பாடினேன். சாதாரணமாகவே நம்ம வந்து சுசிலாம்மா இப்படி ஃபால்ஸ் வாய்ஸ் அந்த மாதிரி பாடல்கள் தான் எடுத்து பாடிட்டு இருந்தோம். எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே நம்ம நல்லா பாடுறோம், மேடை பாடகிக்கு நம்ம வந்து ஓகே தான் அப்படின்னு சொன்னது நான் லக்ஷ்மண் சுருதியில் வந்ததுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்த பாடல்கள் சார். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே ஒரு வித்தியாசமான பாடல்கள், டஃப் சாங்கு, மேடையில் ரொம்ப அதிகமாக கேட்காத பாடல்கள், அந்த மாதிரிலாம் எடுத்து பாடும்போது மக்கள் ஆதரவு நமக்கு வந்து அந்த நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்கள்ல சார், நம்மளை வந்து பாராட்டுவாங்க இல்லைங்களா, நல்லா பாடினீங்க இந்த பாட்டு அப்படின்னும் போது அது ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு சார். அப்படி தான் அடுத்தடுத்து நான் என்னை வளர்த்துக்கிட்டேன். உங்களை மகிழ்ச்சி அடைய வைத்த முதல் பாராட்டு இது? ரொம்ப அது மறக்கவே முடியாது சார். நான் லக்ஷ்மண் ஸ்ருதியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மேடை பாடியில் வந்து பாடுறோம். அது ஒரு பெரிய கிரவுண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயலக்ஷ்மி அம்மாவோட நவநீத கிருஷ்ணன் அந்த அம்மாவோட ஒரு படிப்பாடல், அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட நான் அதிகமாக பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன் சார். மேடையில் வந்து அவங்களோட ஜாஸ்தி பாடியிருப்பேன் நான். ஏன்னா அது வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஆல்பத்துலேருந்து வந்து நம்ம எப்போவுமே திரைப்பட பாடல்கள் பாடிட்டுருக்கிற நம்ம ஆல்பத்துலேருந்து எடுத்து ஒரு பாட்டை வந்து நம்ம மேடையில் பாடுறோம். அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிது. என்ன பாட்டு அது? தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தன்னானே தந்தன் நன்னாதீனம் தன்னானே தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தன்னானே தந்தன் நன்னாதீனம் தன்னானே செந்தி வடி வேலவரை சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினையோட இங்கு தஞ்ச முகம் தங்க வள்ளி குஞ்சாரங்கள் பாட. இது வந்து அப்படியே படிப்படியாக எடுப்போம். படிப்பாட்டு 8 படி வரைக்கும் போகும். இந்த பாட்டு பாடினோடனே என்னென்ன தெரியல சார், ஒரு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து அவங்க கழுத்துலேருந்து செயின், கோல்டு செயின் சார், அப்படியே கழட்டி எனக்கு போட்டாங்க. அப்போ இசைக்குழுவில் இருந்தவங்களாம் கூட கிண்டல் பண்ணாங்க, நீ இன்னும் ஆள் செட் பண்ணி ஏதாவது வந்து நீ வந்து ஆளை செட் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டியா? அப்படி பண்ணுவாங்க. ஆமாங்க சார், அது அவங்களா வந்து போட்டாங்க சார். இப்போ கூட அவங்க இருக்கும் பட்சத்தில் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் என்னோட எனக்கு கிடைச்ச முதல் பரிசும் அதுதான். நான் மறக்க முடியாத ஒரு கௌரவமும் எனக்கு அதுதான் சார். ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச பரிசு சார் அது. லக்ஷ்மண் சுருதிக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சது. ஆமாம், அடையாளம். அங்கே வந்து என்னென்ன மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க? இல்லை, நான் நிறைய விஷயம் வந்து லக்ஷ்மண் ஸ்ருதியில் வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது சார், எந்த பாட்டாக இருந்தாலும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த பாட்டாலும் தைரியமாக எடுத்து பாடக்கூடிய திறனை வந்து நமக்குள்ளே வளர்த்துக்கணும். நான் வந்து இதுதான் பாடுவேன், இப்படி இது மட்டும்தான் எனக்கு செட் ஆகும், இப்படி மட்டும்தான் என்னோடய ஜேர்னி இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் எல்லா விதமான பாட்டும், இப்போ குழந்தை பாடுற பாட்டாக இருந்தாலும் சரி, வயசான பாட்டி பாடுற பாட்டாக இருந்தாலும், அதர் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஹை பிச்சாக இருந்தாலும் சரி, அது லோ பிச்சாக இருந்தாலும் சரி, கோரஸாக இருந்தாலும்
எல்லாமே எடுக்கணுன்றது வந்து நான் லக்ஷ்மண் சுருதியில் கற்றுக்கிட்டேன் சார். ஏன்னா அவர் பயிற்சி அப்படி தான் கொடுத்தாரு எல்லாருக்குமே, எனக்குன்னு இல்லை, அங்கே இருந்த எல்லாருக்குமே. இதை தாண்டி நிறைய ரிஹர்சல்ஸ் இருக்கும் சார் அங்கே. அது வந்து நம்மளோட தைரியத்தை நிறைய வளர்த்துது. 10 வாட்டி நம்ம ரிஹர்சலில் பாடி 11வது வாட்டி நம்ம மேடையில் பாடும்போது ஒரு தைரியம் வரும் சார். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்மளுக்கு இந்த பாட்டு நல்லா செட் ஆகிருக்கு, இந்த இடம் நம்ம கரெக்டாக தான் பாடுறோம். ஆனால் ஒரு இடம் சில விழாங்கள் நம்மளுக்கு சரியாக வராது. ஏன்னா நம்ம கேட்கும்போது ஈஸியாக இருக்கிற சில டியூன் வந்து பாடும்போது நமக்கு சில கஷ்டத்தை கொடுக்கும் சார். அந்த கான்ஃபிடென்ட் வந்து நான் லக்ஷ்மண் சுருதியில் வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை. லக்ஷ்மண் சுருதியில் நான் கற்றுக்கிட்டது. அதே மாதிரி நேரம் தவறாமை 6:05னா 6:05க்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடும் சார். யார் ஆடியன்ஸ் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அந்த 6:05க்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோன்னா எல்லோரும் ரெடியாக இருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க சார். அந்த டிசிப்ளின் அங்கே நான் கற்றுக்கிட்டேன். நமக்காக இவ்வளோ செலவு பண்ணி கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த நேரம்ன்றது நம்ம 1/2 hour முன்னாடி இருக்கணுன்ற அந்த நேரம் கடைப்பிடிச்சது நான் அங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் சார். இது எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் லைட் மியூசிக் சிங்கராக போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மண் மனைவியாக கற்றுக்கிறதும் நான் நிறைய அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் சார். நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு சார். ஒரு மேடை பாடகியாக இருந்து நான் திரைப்பட பின்னணி பாடகியாக போனதுக்கப்புறமும் எப்படி இருக்கும், அங்கே நீ என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், என்னென்னலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றதையும் நான் கற்றுக்கிட்டேன் சார். மாநில கல்லூரி மாணவர்கள் வழங்கும் ஸ்ருதி, அப்போ வந்து எல்லாரும் அந்த காலேஜில் படித்தவங்க அந்த ஆரம்பித்த அப்போ அப்படியா தான் சார் லக்ஷ்மண் ஸ்ருதிக்குள்ளே நான் போகிறேன். அப்போது 2-3 நிகழ்ச்சி லக்ஷ்மண்னா யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு காதல் தோல்வியில் பிரேக் ஆகிட்டு இருந்தார். அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு என்னை தூது விடுறதுக்கு என்கிட்ட பேசுகிறாரு. இப்படி தான் எங்களோட ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆனது. அப்போது 2001 நான் முழு நேர பின்னணி பாடகியாக ஆகிறேன். வித்யாசாகர் சார் ஒரு பாட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா 2003 மன்மதராசா வருது எனக்கு. அதுக்கப்புறமா அது பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகுது. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் என்னை கூப்பிடுறாங்க. லக்ஷ்மண் சுருதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிக் ட்ரூப். அது கம்ஃபர்டபுள்னா அது பெரிய எனக்கு எக்ஸாம் எழுதுகிற ட்ரூப் சார் அது. ஏன்னா கச்சேரியில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.